வா மோட்டோ இங்க உட்காரலாம். சரி சரி நீ உட்காரு. ஏய் டிக்கெட் மண்டையா எப்படிடா இருக்க? இது வரைக்கும் நல்லாதான் இருந்த. ஆனா இனிமே நீ வந்துட்ட என்னாகன்னு தெரியல. ஏய் மண்டையா எங்க அக்கவுண்ட பார்த்து சொல்லுடா. எந்த மாசம் எவ்வளவு கடன் வாங்கி இருக்கோன்னு சீக்கிரம் சொல்லு. என்ன இன்னைக்கு அதிர்ஷ்டமானால மோட்டு வாங்கின கடனை திருப்பி தரான். ஒரு நிமிஷம் இரு, நீ மொத்தம் எவ்வளவு தரணும்னு சொல்றேன். ஆயிரம், 1500 மாட்டு. இல்ல டேய் அடுத்து நானா எஸ்கேப் பண்றா இங்க பண்றா. ஏய், நீங்க ரெண்டு பேரும் மட்டும் என் கையில மாட்டுனீங்க, கண்டிப்பா சட்னி ஆயிருவீங்க. நிலுங்கடா, மரியாதையா நிலுங்க. ரெண்டு பேரும் இப்ப நிக்க போறீங்களா இல்லையா? ஏய் மாட்டு பாத்து வந்துடுறா பணம் வைக்கா. சீக்கிரம் வா, இந்த கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். அந்த டிக்கெட் மண்டையை கண்டுபிடிக்க மாட்டான். அட எங்கடா போய் தொலைஞ்சிங்க? போயிட்டா தப்பி தவறி இந்த பங்களாக்குள்ள போயிடாதீங்க. இதுக்குள்ள பேய் பிசாசெல்லாம் இருக்குதுன்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பங்களா இங்க இல்லவே இல்ல. ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த பங்களா இங்க வந்துருச்சு. இந்த இடத்துல வித்தியாசமான பல மந்திரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 2014 வருஷம் பிறந்துருச்சு. இப்ப போய் பேய் பிசாசுன்றீங்க. யாராவது குற்றவாளி தான் உள்ள தங்கி இருப்பான். நாங்க இங்க வரும்போது கதவே தானா திறந்துருந்தா பாருங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட சிக்க வச்சிருக்கோம். அந்த அனுபவம் இருக்கு. வா மோட்டோ. ப்ளீஸ் கம் இன். யார் அது? இங்க உள்ள வாங்க. ஆஹா. உள்ள யார் இருக்கா? எதுக்காக ப்ளீஸ் கம்பெனி எங்களை கூப்பிட்டீங்க? சீக்கிரம் பதில சொல்லுங்க. பதிலும் இங்க ஒருத்தருமே இல்ல. அடே எகிரி எகிரி எங்கடா போய் இந்த கட்டை பேரு. எனக்கு எவன்டாவன் பின்னாடி எங்களை தள்ளி விட்டது? நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஓ அப்படியா? எனக்கு பயமா இருக்கு. ஓடி வந்துரு. நாங்க வேகமா ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். பட் எதுக்கும் நாங்க அசர மாட்டோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, எங்களுக்கு எதிராக பெரிய சதியே நடக்குது. பட் இப்ப எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு மோட்டோ. ஏன்னா இந்த படி நம்மளை விட ரொம்ப வேகமா பின்னால ஓடிக்கிட்டு இருக்கே. பத்துலு எனக்கு இதை பார்க்கும்போது சந்தேகமா இருக்கு. நாம பேசாம கீழே போயிடலாம். வந்துரு. நீ யாரா இருந்தாலும் சரி, நாங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். வாங்க வாங்க, என் மேல வந்து உக்காருங்க. நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. நீங்க இங்க வந்து உக்காருங்க. சோபா செட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா ரவுண்ட் எல்லாம் அடிக்குதே. நான் என்ன பண்ணுவேன் மோட்டோ? ஓடிடலாம்டா. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசிடா. ஐடியா. நேரா அதுக்குள்ளே போய் பூந்தரலாம் மோட்டோ. எகிரு மோட்டோ. எகிரு எகிரு எகிரு. என்ன யூஸ் பண்ணதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பொதுவா என் மேல படுக்கத்தான் செய்வாங்க. ஆனா நீங்க உள்ள வந்துட்டீங்க. இந்த பெட்டி பேசுது பத்துலு. நாம உடனடியா வெளியே போயாகணும். காப்பாத்துங்க. வந்துரு மோட்டோ. காப்பாத்துங்க. சென்னைக்கு லைட்டா சுடுது. மோட்டோ. ஆஹா. எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கும் மூளை கொஞ்சம் வேலை செய்யும். ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர மாதிரி இந்த மாதிரி ஜிமிக்கி வேலை எல்லாம் பண்ணா நாங்க பயந்துருவோமா? எங்களுக்கு பயன்றது கிடையாது. ஆமா ஐடியா. இங்க பாரு மோட்டோ. என்னது? எகிரு மோட்டோ. என்ன ஒரு நாட்டம்.
சிங்கம் சார், அதாவது சார் சிங்கம் சார், என்ன நாங்க- யூஸ் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. குப்பை தொட்டி எல்லாம் பேசுது மோட்டோ, எகிரிடலாம். அம்மா என்னடா நடக்குதுங்க? டேய் அப்படியே இந்த பக்கம் சாய்டா மோட்டோ. சாய்டா. அம்மா, நல்ல வேலை. காப்பாத்துங்க. எவனாவ சோஃபா செட்டு, பீரோ, வாஷிங் மிஷின், பெட்டின்னு எங்களை கடைசியில டஸ்ட்பின்ல போட்டு அழுக்காக்கிட்ட தைரியத்தை வெளியே வாடா பார்க்கலாம். அடே எங்கேயோ ஒரு இடத்துல பதுங்கிட்டு இருந்த ஒரு மாவீரங்களை தாக்குறது அவ்வளவு நல்லது இல்லடா. உனக்கு தைரியம் இருந்தா எங்க முன்னால வந்து தலையை கட்டுற பாக்கலாம். என்ன பயமா இருக்கு. அவன் நம்ம கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கான். ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியற பயமா இருக்குடா. நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ அதை தான் இப்ப பண்ண போறோம் மோட்டோ. இது மூஞ்சே தெரியல. இப்போதைக்கு நம்ம ஓடிடலாம் மோட்டோ, எகிரிடலாம். எஸ்கேப். ஓடிடலாம் மோட்டோ. நீங்க வரியா? என்ன யூஸ் பண்ணுங்க, என்ன யூஸ் பண்ணுங்க, என்ன யூஸ் பண்ணுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், நாங்க அப்படியே கிளம்புறோம். கத்தியில கண்டா இருக்குது. மோட்டோ கத்திங்கெல்லாம் கத்திக்கிட்டு வருது மோட்டோ, ஓடிடலாம்டா. நீ கத்தாதடா. சீக்கிரமா இங்க இருந்து எஸ் ஆயிடலாம்டா மோட்டோ, வாடா. உன் அண்டா வாய மூடுறா. வந்துடுறா வந்துடுறா. அந்த மண்டப்பையால ஏன்டா பார்க்க முடியல? அதாவது மோட்டோ, நாம இப்ப வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால அது கண்ணுக்கு சரியா தெரியல. வெள்ளை கலர்ல இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான்னு ஒரு படத்துல நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் மோட்டோ. அந்த மண்டையனால நம்மள பார்க்கவே முடியாது. இப்ப நான் அவனை எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத மோட்டோ. ஏன்னா அவன் ஒரு ஏலியனுங்கிறத மறந்துடாத. அவன் பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்பட மாட்டான் மோட்டோ. அதையும் முயற்சி பண்ணி பார்த்துடலாம். ஓ ஓ, ஓ. மாமி 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 ஓ, ஓ, ஓ. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. அவன் மம்மியை தான் கூப்பிடுறான்னு நினைச்ச டம்மியா போட்டான்டா. ஓ, ஓ, ஓ. மாமி அம்மா, என்னோட லக்கேஜ் கூடிக்கிட்டே போகுது. அம்மா காப்பாத்துங்க. ஓ, அம்மா அக்கா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏழியன் ஒண்ணு அப்படியே சமாதி ஆகிடுவோம். அடே பணம் வைத்தா நீ அங்க பேச பேச இங்க வந்து லக்கேஜ் என் மேல வந்து விழுதுற. அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டையடா பானை. பூனை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை மிரட்டலாம். அதுக்கப்புறமா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். எச்சியெல்லாம் துப்புதுடா. மாட்டிக்கிட்டோம். அடே மோட்டு, சாயம் வெளுத்துருச்சுடா. இப்ப அவனால நம்மள பார்க்க முடியும்டா பானை. அடே என்னடா இது டிவி ரூமா இருக்கு? அடே மோட்டு போகாதடா. அம்மா 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 கிட்ட வராத.
ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பை சரி பண்ணிட்டீங்க. ஆனா எப்படி பண்ணீங்க? இதைத்தான் சொல்லுவாங்க ராஜா கைய வச்சா ராங்கா போனது இல்லன்னு. ஆமா, நீ யாரா மண்டையா? நான் காஸ்மோ பிளானட்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட ஷிப் திடீர்னு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனாலதான் இங்க வந்து ஸ்டே பண்ணிருக்கேன். என்னோட ஷிப்பை ஒரு வீடு மாதிரி மாத்தி அதை ரிப்பேர் பண்றதுக்கு நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய வீரர்கள். உங்களை நல்லா பாத்துக்கங்க. பாய் பாய். நீ உன்னை நல்லபடியா பாத்துக்க. பாய் பாய். நீங்க ரெண்டு பேரும் இன்னையில இருந்து என்னோட நண்பர்கள். சரி. வரம்டா வரம்டா. பத்ரி. ஆ.